ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப் வார். கிறிஸ் மில்லர் அப்படின்னு சொல்கிறவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. கூகுளில் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாச்சும் புக்கு கிடைக்குதா செமி கண்டக்டர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த புக்கு வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஆத்தரோட போட்காஸ்ட்டும் கேட்டேன். அவர் நான் இந்த புக்கில் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னலாம் விவரிச்சிருந்தார். அதை கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தனால இந்த புக்கை வாங்கி நான் படித்தேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு அதோட ஹிஸ்ட்ரியும் செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அதோட பேசிக் நாலேஜும் இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். ப்ளஸ் நீங்கள் ஒரு யூஎஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா வந்து செமிகண்டக்டர் கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. லைக் என்விடியா, இன்டெல், ப்ராட்காம், குவால்காம், மைக்ரான், மார்வெல், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி நமக்கு கொஞ்சம் தெரியணும். அதுக்கு இந்த புக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த புக்கை பற்றி எனக்கு ஒன்று தெரிய வந்தது, இது வந்து பெஸ்ட் பிஸ்னஸ் புக் ஆஃப் த இயர் 2022 பை த ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பேஜஸ் இருக்குது. ஆத்தர்ஸ் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் புக்கோட நடுவில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புக்கு வந்து ஒரு 1960s காலகட்டத்தில் தொடங்குது. எப்படி இந்த செமிகண்டக்டர்ஸை உருவாக்குனாங்க, இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் லைக் நோய்ஸ், கில்பி, ஷாக்லி, கோர்டன் மூர் இவங்கெல்லாம் எப்படி சேர்ந்து இந்த செமிகண்டக்டரை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி போகுது. அது படிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாமே இனிஷியலாக வந்து ஃபேர்சைல்ட் செமிகண்டக்டர் அண்ட் டெக்சாஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் தான் பேஸ். இந்த கம்பெனிஸில் வேலை செஞ்சு தான் இவங்க இந்த செமிகண்டக்டரை உருவாக்குனாங்க. வருஷங்கள் போக போக இந்த செமிகண்டக்டர் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு ஆதர் சொல்லியிருப்பார். ப்ளஸ் இந்த செமிகண்டக்டரை உருவாக்கும் போது மெயினாக இதுக்கு உதவுனது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎஸ் மிலிட்ரி தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆஃப் திஸ் செமிகண்டக்டர்ஸ். சரிங்களா? அப்புறம் ஆத்தர் வந்து செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வியட்நாம், இதிலெல்லாம் எப்படி இந்த செமிகண்டக்டர் யூஸ் ஆச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. வருஷங்கள் ஆக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல ப்ரிசிஷன் கைடட் அட்டாக் இதெல்லாமே ட்ரோன்ஸ், இதெல்லாமே செமிகண்டக்டர்ஸ் மூலமாக தான் சாத்தியமாச்சு. கோல்ட் வார் நடந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியனும் இந்த செமிகண்டக்டர் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அவங்க ட்ரை பண்ணதை விடைக்குமே அமெரிக்காலேருந்து செமிகண்டக்டர் ரிசர்ச்சை வந்து காப்பி அடிச்சு தான் அவங்க வந்து இதை உருவாக்குனாங்க. அமெரிக்கா அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக முன்னேற முடியல. அதுக்கப்புறம் எப்படி அதர் கண்ட்ரிஸ் லைக் மலேசியா, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆனாங்க, அங்கே உள்ள பெண்கள் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். 1980s அண்ட் 1990 காலகட்டத்தில் ஜப்பான் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். அக்யூ மரிட்டா, அவர் தான் சோனியோட ஃபவுண்டர், அவர் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணார் ஜப்பானீஸ் எக்கானமிக்கு அப்படின்னும் ஆத்தர் சொல்லியிருப்பார். இப்படி ஜப்பான் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறத பார்த்து அமெரிக்கா வந்து நாங்களும் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க, எப்படி இந்த அமெரிக்காவை வந்து திருப்பியும் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஆத்தர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்வான் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி TSMC அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான கம்பெனி இருக்குது. இங்கே தான் 90% ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செமிகண்டக்டர்ஸ், அதாச்சும் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ் செமிகண்டக்டரை வந்து TSMCயில் தான் செய்கிறாங்க. அதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் சாங். அவர் வந்து ஒரு தாய்வானீஸ்காரர் தான். அவர் வந்து ஆனால் இனிஷியலி அவர் அமெரிக்காவில் தான் இருந்தார். நான் முன்னாடியே சொன்னேன்ல 2 கம்பெனிஸ் இருந்துச்சு. அதில் ஒரு கம்பெனியான டெக்சாஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் இவர் வந்து முதல்ல வேலைக்கு போனார். அதுலேருந்து அவர் எப்படி முன்னேறினாரு எல்லாமே ஆதர் வந்து இதில் விவரிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இன்டெல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சிப்ஸ் எல்லாமே இன்டெல் தான் மேக் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லாஸஸில் இருக்காங்க. மற்ற கம்பெனிஸை காட்டிலும் அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. இது எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. AMDயோட ஹிஸ்ட்ரி, என்விடியாவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. கடைசியா சைனா, இப்போ பார்த்தீங்கன்னா சைனா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சைனா எப்படி இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வராங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, எப்படி அமெரிக்காட்டேருந்து காப்பி அடிச்சாங்க, அவங்களோட மெயின் கம்பெனி ஹோவே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாமே அவர் சொல்றாரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டரோட முக்கியமான சயின்டிஸ்ட், அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிஸும் எந்தெந்த பங்கு வகிக்குது,
அப்புறம் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். இல்லை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான புக்கு நான் ரீட் பண்ணணும், ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.